ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. டுடே நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நேற்று டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வு சம்பந்தமா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொஞ்சம் சர்ச்சையானது. அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டையும் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குரூப் 1 உடைய லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 உடைய மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க. ஓகே, மெயின்ஸ் எழுதுனவங்க, பாஸ் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்குது. அடுத்து வந்து ஓரல் டெஸ்ட். ஓகே, போன தடவை கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 60 above வேகன்சி வந்திருந்தது. அந்த வேகன்சிக்கு 1:3 ரேஷியோட, ஓகே, எவ்வளோ ரேஷியோட 1:3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 1க்கு 1:3 ரேஷியோ செலக்ட் பண்ணுவாங்க. எங்க மெயின்ஸ்ல இருந்து இன்டர்வியூக்கு. ஓகேங்களா? ஓரல் டெஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மொத்த கேண்டிடேட் லிஸ்ட் தான் இது. ஓகேங்களா? எப்ப நடந்தது அப்படி பார்த்துட்டீங்கன்னா 13/7/2022 இருந்து 14/15. ஓகே, இந்த ஜூலை மாசம் நடந்த தேர்வுக்காக ரிசல்ட். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா என்ன சார் பிரச்சனை அப்படின்னு இது ஒரு கேள்வி. ஓகேங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே எழுப்புறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஃபேஸ்புக்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி, டெலிகிராம் சேனல்ல, ஓகே, தனிப்பட்ட முறை நடத்துற சேனல்லையும் சரி, ஏதாவது ஒரு சில இன்ஸ்டியூட் நடத்துற ஒரு சேனல்லையும் சரி, என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரோல் நம்பர் வச்சு பாக்குறாங்க. உங்களுக்கு ரோல் நம்பர் வெளியே வரும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 2-3 டிஜிட்டோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேலூர், அப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 டிஜிட். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்பேஸ் எல்லாமே ஒரே நம்பர். இந்த நம்பர் எல்லாமே சென்னை சென்டரை சேர்ந்ததுதான். ஓகேங்களா? சென்னை தான் சென்டர் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? முகநூல்லையும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் டெலிகிராம்லயும் என்ன செய்யறாங்க, இது எல்லாமே சென்னையை சேர்ந்த நம்பர். ஓகே, சென்னையை சேர்ந்த நம்பர் அப்படின்றப்போ ஒரு தரப்புல இருந்து மட்டுமே, ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்தோ அல்லது ஒரு நிறுவனத்துல இருந்து மட்டுமே தேர்வு செய்யப்பட்ட குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே தான் திருப்பி மெயின்ஸ்ல இருந்து, எப்படி நம்ம போன தேர்வுகள்லையும் குரூப் 4லையும் போன தடவை குரூப் 1 அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1லையும் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இப்போவும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அது எதாச்சும் சொல்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் வச்சுதான் 01000 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. 01 அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட, அது சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ என்ன முறைகேடு, அந்த முறைகேடுக்காக டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது, அதுதான் அடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த சென்டர் பாத்தீங்கன்னா ஒரு அகாடமியில இருந்து மட்டுமே எல்லாருமே செலக்ட் ஆகிருக்காங்க. போன தடவை குரூப் 1 அதுக்கு முன்னாடி குரூப் 1 எல்லாம் நடக்கும் போதுமே குறிப்பிட்ட அகாடமியில மட்டுமே படிச்சவங்க அதிகமா செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பெரிய போஸ்டிங் எல்லாமே அந்த அகாடமியில படிச்சவங்க சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பேசப்பொருளானது. இப்போ திருப்பி டிஎன்பிஎஸ்சி என்னதான் தேர்வுகளை கிளீனா நடத்தினாலும், எங்க சைடு முறைகேடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும், இங்க ஒரு சில தரப்புகளால வந்து முகநூல்லையும் டெலிகிராம்லையும் அதே விஷயம் எழுப்பப்படுகிறது. அதனால டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட 47வது ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்ல நடந்த மெயின்ஸ் தேர்வுகள், ஓகே, இந்த டேட்ல நடந்த மெயின்ஸ் தேர்வுகளுக்கு இங்க இருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? அனுமதிக்கப்பட்ட தேர்வாளர் பட்டியல் நேற்று ரிசல்ட் வந்திருக்குது. ஓகேங்களா? தேர்வாணைய வலைதளத்தில் வெளியிடப்பட்டது. ஓகே, இதுதான் நான் அந்த பிடிஎஃப் காமிச்சிருந்தேன். இதன் தொடர்பாக முகநூல் ஃபேஸ்புக்ல முகநூல் பக்கத்தில் தேர்வாணையத்தின் செயல்பாடுகளுக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில், அந்த தேர்வாணையத்தின் செயல்பாடுகள் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பொய்யான தகவல்கள், ஓகே, டிஎன்பிஎஸ்சி கிளைம் பண்றது பொய்யான தகவல்கள் பதிவிடப்பட்டுள்ளது. இவ்வினம் குறித்து தொடர்புடைய நபர் மீது யாரெல்லாம் அந்த போஸ்டிங் மீன்ஸ் என்னது, அந்த போஸ்ட் ஃபேஸ்புக்ல அந்த போஸ்ட் போட்டாங்களோ அவர்கள் மீது பொய்யான தகவலை பதிவிட்டமைக்காக சைபர் கிரைம்ல, நல்லா வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும், ஏதாவது பொய்யான தகவல் பரப்புறதுனால, ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுனால எங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா, அரசு சம்பந்தமான சைபர் கிரைம்னு டிபார்ட்மெண்ட் அங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சைபர் கிரைமில் தேர்வாணையத்தால் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற பொய்யான தகவல்களை தேர்வாளர்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ். அப்போ எல்லாருமே ஓபனா சொல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் கோடு மட்டும்தான், அதுதான் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியல. மேபி முறைகேடுகள் அதிகபட்சம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நம்மளும் அதை ஃபேக் நியூஸா எடுத்துக்கொண்டு அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சு நமக்கு படித்தா வேலை இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க நம்ம மட்டும் வச்சுட்டு நீங்க எந்த விதமான ஃபேக் நியூஸ் எதையும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இது நேற்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி கண்டிப்பா வந்து எப்பவும் டிஎன்பிஎஸ்சி எதிர்த்து ஏதாவது கேசஸ் ஃபைல் பண்ண வேண்டிய நடவடிக்கை யாராவது கண்டிப்பா பண்ணுவாங்க. அடுத்தடுத்த மூவி எப்படி இருக்குது கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அடுத்தடுத்து இந்த எக்ஸாம் சம்பந்தமா என்னென்ன நியூஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ.